தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில கவனம் செலுத்தி அதுல ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகைதான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும் போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை.